சிஎஸ்கே ரசிகர்கள் காலையிலேருந்து ஒரே அதிர்ச்சியில் இருப்பீங்கன்னு தெரியும். என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டால் 2025 ஐபிஎல்ல தோனி விளையாடுவாரா மாட்டாராங்க. 2025 ஐபிஎல்ல கடைசியாக ஒரு தடவை தோனி விளையாடுவாரா அப்படிங்கிறத ரசிகர்களோட கோரிக்கையாகவும் வேண்டுதலாகவும் இருக்குது. வேண்டுதல்னா கடவுள்கிட்ட தானங்க வைக்கணும் அப்படின்னு கேட்டால் தோனியவே கடவுளாக தாங்க ரசிகர்கள் பார்க்குறாங்க. அதனால் வேண்டுதல் வைக்கிறதுல தப்பு இல்லை. இங்கே என்ன தான் பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டால் தோனி விளையாடுவாரா மாட்டாராங்கிறத விவாதம் திரும்பவும் கிளம்பியிருக்கு. தோனி இன்னுமே ஒரு அஃபிஷியலாக அறிவிக்கலை, நான் விளையாட மாட்டேன்பா 2025 அஃபிஷியலாக அறிவிக்கலை. ஆனால் இந்த ப்ராப்ளம் ஏன் வந்துச்சு அப்படின்னா சிஎஸ்கே அஃபிஷியல் எக்ஸ் தளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முக்கியமான ஒன்று இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா மேஜர் இஸ் மிஸ்ஸிங். யோ மேஜர்னா நீ யாரையாவை குறிப்பிடுற? அதாவது ரவீந்திர ஜடேஜாவை குறிப்பிடுறியா இல்லை தலை தோனி குறிப்பிடுற? அதை தெளிவாகவே மென்ஷன் பண்ணாமல் 7ஆம் நம்பர் டிஷர்ட்டை போட்டுட்டாங்க. எல்லாம் சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் ஐயோ தோனி போயிட்டாரான்னு சொல்லி கதறிட்டு இருக்காங்க. இன்னும் அறிவிப்பு அஃபிஷியலாக வரல. வந்தால் தான் தெரியும். உங்கள் கூட சேர்ந்து நானும் அதில் ப்ரே பண்ணிக்கிறேன், கடைசியாக ஒரு தடவை தோனி விளையாடுறதை பார்க்கணும் அப்படின்னு. ஓகே கைஸ், டாட்டா. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சினிமாவை பற்றியும் பேசலான் இருக்கேன்.